இளங்கோவன் சார், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அப்படி ஒரு வாக்கெடுப்பே நடக்கல. மாவட்ட நிர்வாகிகளோட கருத்துப்படிதான் நான் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கேன் அந்நியார் சொல்றாங்க. ஆனா இங்க அதிமுக இருந்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. இது பிரேமலதாவுடைய குடும்பத்தின் விருப்பம், தேமுதிக நிர்வாகிகள் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினோம். எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினோம். முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் அது கூட அவங்களுக்கு தெரியாது. அங்க நடந்துச்சா, என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, என்னென்ன மாவட்ட செயலாளர் எவ்வளவு பேசுறாங்கன்னு இன்னைக்கு எனக்கு தெரியும். பொது மேடையில பேசுறதை விட்டுட்டு பொது வாழ்க்கையில என்னென்ன பேசுறாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு நடந்த உண்மை, நாங்க ஒவ்வொருத்தாலையும் ஒரு பேப்பர் ஸ்லிப் கொடுத்து 3 கேள்வி தான். எந்த கட்சியுடன் நாம் கூட்டணி அமைக்க வேண்டும், அதைத்தான் நாங்க கேட்டு அதை ஒரு பொட்டியை வச்சு அந்த பொட்டியை போட்ட சார். நீங்க வீடியோ எடுத்து பாருங்க இருக்குதா இல்லையான்னு. நாங்க எதுக்கு சார் பொய்யா பேசணும்? பொய்ய பேசி பொய்யிலே வாழ்ந்துட்டு அதிமுக. நாங்க எப்படி சார் இருக்கோம்? அதிமுக மாதிரி நாங்க இருக்கோம். எதையும் வெளிப்படையாக சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பொதுமக்களிடம் எடுத்து வைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இதுல எந்த விதத்திலும் இது கிடையாது. நாங்க எதையும் மறைச்சு பேசுறதில்ல, ஒளிச்சு பேசுறதில்ல. இவங்க தான் பேசுறாங்க, வேற பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, அங்க ஏன் சார் பேசக்கூடாதா? ஏங்க இப்போ இதுக்கு போயிருந்தாங்க, தியானத்துக்கு போயிருந்தாங்க. தியானத்துக்கு போகும்போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி எங்க இருக்காரு. அவர் பேசா வணக்கங்க, என்ன பேசாம திரும்பிட்டு வர்றதா? என்ன அவங்க பேசுறாங்க? மனிதாபிமற்ற அரசியல் நடத்திட்டு இருக்க இவங்க என்ன சார்? அதனாலதான் 2011 நாங்கள் அமைத்த கூட்டணி மிக பெரிய மோசமான கூட்டணி என்று எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. சொல்றாங்க ஆன்மா மன்னிக்காதுன்னு. என்ன சார் ஆன்மா மன்னிக்காது? அவர் திருப்பி 2016 அதே திமுகவோட கூட்டணி பேசுகிறாரே இல்லையா? பழம் நழுவி பாலில் விழுகின்ற நேரம் நெருங்கி விட்டதுன்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா? அது நேரம் தான் கொஞ்சம் தப்பி வந்திருக்கே தவிர, நேரம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்திருக்க தவிர, உண்மையான நிலவரம் இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் செழிப்பாக நியாயமான ஒளிமயமற்ற நல்ல ஒரு தீர்மானமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆட்சியோடு ஒரு ஆட்சி அமைவதென்றால் அந்த ஆட்சி நிலையான ஆட்சி, மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஆட்சி, மக்களை வாழ வைக்கின்ற காட்சி.